அன்பு நண்பர்களே, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆமாங்க, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது கடவுள் எப்படியாவது தங்களை காப்பாற்ற மாட்டாரா என்று புலம்பி கடவுளுடைய துணையோடு எகிப்திலிருந்து விடுதலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுதான் செங்கடல் என்கிற ஒரு பிரச்சனை. இப்போ இதை தாண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இவர்களை அடிமைப்படுத்தி இழுத்து செல்ல வேண்டும் என்று எகிப்திய போர் வீரர்களோடு சேனை புறப்பட்டு வருகிறது. இப்போது இந்த பக்கமும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, அந்த பக்கமும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இதன் மத்தியில் தாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் இந்த மக்கள் புலம்புகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாமும் நிறைய நேரத்தில் ஃபேஸ் பண்ணுறோம். எல்லா பக்கமும் ஒடுக்கப்படுகிற, எல்லா பக்கமும் நமக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நாமும் இந்த இஸ்ரேலர்களை போல நிறைய நேரங்களில் அழுது புலம்புவதை நாம் அனுபவிச்சிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்று மோசே சொன்ன அதே வார்த்தையை இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். நாம் அமைதியாக ஆண்டவர் சமூகத்தில் அமரும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமாங்க, ஆண்டவர் வெறும் வார்த்தையால் மாத்திரம் பேசுகிறவர் அல்ல. அன்று இஸ்ரேல் மக்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்த பொழுது எதை அவர்கள் பிரச்சனை என்று பார்த்தார்களோ அந்த செங்கடலின் வழியாகவே கடவுள் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி அவர்களை கடக்கச் செய்தார், அந்த கடலை கடக்கச் செய்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் இன்றைக்கி நீங்கள் எதை பிரச்சனைன்னு பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனை தான் உங்களுடைய தீர்வுக்கான ஆரம்பமாய் அமைக்க போகிறது என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். எனவே பொறுமையாக கடவுளுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுள் ஏற்ற நேரத்திலே நாம் எதிர்பாராத விதத்திலே நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் பண்ணுங்கள்.